பிரைஸ் தி லார்ட். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தனிமையா இருந்து ஜெபிக்க அவர் மிகவும் விருப்பம் உள்ளவராய் இருந்தார். தனித்து ஜெபிக்க மலையின் உச்சி, மலைப்பகுதி, கடலோர பகுதி, இப்படிப்பட்ட இடங்களை அவர் தேர்ந்தெடுத்து தனித்து ஜெபத்துல காத்திருக்க அவர் கடந்து சென்றார். பிரியமானவர்களே, பாடுகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துல கூட அவர் தனிமையாய் ஜெபித்து பிதாவானவரை நோக்கி பார்த்தார். தான் இருதயத்தை கசக்கி பிழிஞ்சு ஊத்தினார். அங்கதான் வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளிப்பட்டது. தனிமையாய் தேவ சமூகத்துல நாம் செல்லும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை மனம் திறந்து ஆண்டவரிடத்துல ஊற்ற முடியும். பிரியமானவர்களே, 2 விதமான மனுஷங்க தனிமையா இருக்க விரும்புவாங்க. முதலாவது, இயேசு கிறிஸ்துவோடு கூட தன்னுடைய உறவை பலப்படுத்தி கொள்ள விரும்புகிறவர்கள். தேவனை தரிசிக்க வேண்டும், தரிசனத்தை காண வேண்டும், இயேசு கிறிஸ்துவினோட அன்பை ஆழமாய் ருசிக்க வேண்டும் என்று சொல்லி ஏக்கமும் துடிப்பும் தாகமும் உள்ள ஒரு மனுஷன் கட்டாயம் தனி ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். பிரியமானவர்களே, 2வது மனுஷன் உழையான பாவ சேற்றிலே சிக்கி பாவத்து நிமித்தம் வருகிற இன்பத்தை ருசிக்கிற அனுபவிக்கிற ஒரு மனிதன். பிசாசுடைய தந்திரங்களுக்கு தன்னை விற்று போட்டு அடிமையான ஒரு மனிதனும் தனிமையா இருக்கதான் விரும்புவான். நம்மளும் கூட தனிமையா ஆண்டவர் சமூகத்துல போய் முழங்கால் படியிட்டு அழுது கதறுவோமே, ஆனால் நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரங்களை வெளிப்படையாய் ஆண்டவரிடத்துல சொல்லி ஊற்றி திருப்தி ஆக முடியும். பிரியமானவர்களே, தனி ஜபமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஜப வாழ்க்கையை வளர்த்து விடுகிறதா இருக்கிறது. நம்மை ஆழமாய் வேரூன்ற பண்ணுகிறது. என்னுடைய சாட்சியை கொண்டு ஒரு சில அனுபவத்தினால உங்களோட பேச விரும்புறேன். எங்க அப்பா இயேசு கிறிஸ்துவ அறியாதவரு, அம்மா ஆண்டவரை அறிஞ்சவங்க. எனக்கு ஒரு தம்பி, 2 தங்கச்சி. அம்மா சின்ன வயசுலயே எங்களை வைராக்கியமா வளர்த்து விட்டாங்க. 8 வயதிலேயே ஜபத்திலும் ஆவிக்குரிய இயக்கத்திலும் நிற்க ஆண்டவர் உதவி செஞ்சார். 8ஆம் வகுப்பு படிக்கும் போது மிஷனரியாக என்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தேன். 18ஆம் வயதுல உத்தரப்பிரதேச மாநிலத்துல பைபிள் காலேஜ் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். எங்க அப்பா என்னை வெறுக்க ஆரம்பித்தார். என்னுடைய 18 வயது முதற்கொண்டு இன்று வரை எங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டாரு. பாருங்க, என் வீட்டுக்கு வரமாட்டாரு, என்கிட்ட பேச மாட்டாரு, என் சிந்தனையே அவருக்கு கிடையாது. பாருங்க, தகப்பனுடைய அன்புக்கு ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு காலம். ஷைலோ இவாஞ்சலிஸ்டிக் மிஷன் என்கிற ஸ்தாபனத்துல இணைந்து ராஜஸ்தானில பாஸ்வாடா பகுதியில இருந்து அங்குள்ள பீல் டிரைபல் மக்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அங்குள்ள சூழ்நிலை, அந்த மக்களுடைய நிலைமை, அங்குள்ள எதிர்ப்பு, இதையெல்லாம் பார்க்க ஆண்டவர் சமூகத்துல தனியா போய் நம்ம ஜெபிக்கணும், கதறணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு துடிப்பு எனக்குள்ள இருந்தது. அந்த துடிப்பு என்னை நெருக்கி ஏவினது. அப்ப நான் யோசிச்சேன், நாங்க 12 சகோதரிகள் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டோம். எந்த நடமாட்டம் இருக்கக்கூடாது, ஆண்டவரோட பேசணும், தனி ஜபத்துல காத்திருக்கணும், எதிர்ப்பு இருக்கக்கூடாது, நான் ஜெபிக்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எந்த தடையும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நேரம் என்னன்னு யோசித்து பார்க்கும்போது நடு இரவு 12 மணியை தேர்ந்தெடுத்தேன். பிரியமானவர்களே, அந்த 12 மணிக்கு முதலாவது நாள் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது விடிந்த நேரமே தெரியாம ஜெபித்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பினார். அவர் பேச, நான் பேச, இப்படியாய் போய்கொண்டிருந்தது. அந்த 12 மணி முதல் காலை 4 மணி வரை ஜபமானது எனக்கு மிகவும் பிரயோஜனமானதாகவும் என்னை வளர்த்து விடக்கூடியதாகவும் இருந்துச்சு. அந்த ஜப நேரத்தை இன்னைக்கு வர கடைபிடிக்கிறதுக்கு காரணம், தனிப்பட்ட முறையில கர்த்தர் சமூகத்திற்கு போகும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருகிறது. எங்க அப்பாவோடு நான் பேச முடியுது, எங்க அப்பா பேசுகிறத நான் கேட்க முடியுது. போய் முழங்கால் போட்ட உடனே சொல்லுவேன், ஆண்டவரே, நான் உங்க செல்ல பிள்ளை ரோசி வந்திருக்கேன்ப்பா, நீங்க எனக்கு செல்ல அப்பா தானே, எனக்கு தங்க அப்பா தானே, எனக்கு வைர அப்பா தானே, செல்லமா என் கூட பேச நீங்க வாங்கப்பா. நீங்க உலகத்துல எனக்கு கொடுத்த எங்க அப்பா என்னைய வெறுத்துட்டாரு, சின்ன வயசுலயே
தகப்பனுடைய அன்பு இல்லாம நான் தனிமையா நிக்கிறேன், எனக்குன்னு சொந்த அப்பா நீங்க தானப்பா, என் கூட பேசுங்க, செல்லமா என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என் இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட நான் பேசுவேன் பாருங்க. பேச பேச ஆண்டவர் ஒரு விசேஷமான அனுபவத்தை எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அநேக தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். இதுவரை கர்த்தர் ஊழிய பாதையில நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, தனி ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் உங்களையும் கூட எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.